ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என ஆண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஜோதிட நேரலை நிகழ்ச்சியாக உங்களுக்கு அரை மணி நேரம் 7 மணி முதல் 7 மணி 30 நிமிடம் வரை உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது அமையவிருக்கிறது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0422224676 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் இதை கொடுத்து உங்களுடைய ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் தெரிந்து கொள்ளலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இது ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை வழங்கி கொண்டிருக்கும் ஜோதிட நேரலை நிகழ்ச்சி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். அன்பர்களே, இன்று மூன்றாம் பிறை என்பது ஒவ்வொரு மனிதரும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு பிறை. சந்திர பலம் இல்லாதவர்கள் மூன்றாம் பிறை பார்க்கும்போது மிகப்பெரிய பலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி மூன்றாம் பிறை பார்ப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகிறது. எனவே இன்று அனைவருமே மூன்றாவது பிறை சந்திரனை பார்த்து தரிசனம் செய்து உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்று உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, இது ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் சரவண பீடம் வழங்கும் நேரலை நிகழ்ச்சி. உங்களுக்கு இப்ப என்ன கேள்வி சார்? இப்ப சாமி படம் எந்த திசை பார்த்து வைக்கணும் சார்? சாமி படம் கல்லாப்பேட்டை எந்த திசையில இருக்கணும்னு மட்டும் டீடைல்ஸ் வேணும் சார். சுவாமி படம் பொதுவா கிழக்கு நோக்கி வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க. சரிங்க சார். அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல கிழக்கு வாய்ப்பு இல்லைன்னா வடக்கு நோக்கி வைக்கலாம். ஓகே. ஆனா கிழக்கு உத்தமம். கிழக்கு உத்தமம். ஆமாங்க. அதே மாதிரி நீங்க கல்லாப்பேட்டி கேஸ் டேபிள் வைக்கக்கூடிய இடம் குபேர மூலை என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி மூலையில் தான் வைக்கணும். குபேர மூலை என்பது தென்மேற்கு மூலை, அதுதான் குபேர மூலை. அந்த தென்மேற்கு மூலையில வடக்கு பார்த்த மாதிரி வைக்கணும்ங்க சார். ஆமா, தென்மேற்கு மூலையில வடக்கு திசை தான் குபேர திசை. வடக்கு நோக்கி வைப்பது ரொம்ப சிறப்புங்க. வடக்கு நோக்கி வச்சா அப்ப நம்ம தெற்கு பக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க அந்த கேஸ் டேபிள் வடக்கு நோக்கி இருக்கணும். ஓகே ஓகே. ஆமா, அதே மாதிரி கிழக்கு பார்த்து வைக்கலாம். சரி. ஓகே, நன்றி. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? சார், நான் சென்னையில இருந்து வெங்கடேசன் பேசுறேன் சார். நல்லது சார். உங்களுடைய யாருக்காக கேட்கணும்? எனக்கு தான் சார். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 12/11/1964. 12/11/1964. ஆமாங்க சார். பிறந்த நேரம்? கிழமையா சார்? இல்ல, பிறந்த நேரம் சார். டைமா சார்? டைம் மாலை 6:26 மணி. பிறந்த ஊர் சார்? பிறந்த ஊர் சேலம் பக்கம் ஆத்தூர் சார். சரி. உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரமா? அவிட்ட நட்சத்திரம் சார். ஆமாங்க. அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. நீங்க பிறந்தது ஆமாங்க சார். ஆமாங்க சார், மகர ராசி. ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. ரிஷப லக்னம். ஆமாங்க சார். ஆமா. உங்களுக்கு என்ன கேள்வி சார்? இப்ப சார், என்ன கேள்வி உங்களுக்கு? எனக்கு ஏஜ் 54 சார். என்ன கேள்வி உங்களுக்கு? என்னங்க சார்? என்ன கேள்வி? கேள்வி சார், அதாவது இப்ப எனக்கு 7 சனி நடக்குதுங்க சார். சரிங்க. அது 2வது சுற்றா 3வது சுற்றா சார்? சார், உங்களுக்கு பிறந்தப்பே 7 சனி முதல் சுற்று பிறக்கிறப்பே நீங்க பாத சனியில தான் பிறந்திருக்கீங்க. சரிங்க சார். உங்களுடைய 2 வயசுல உங்களுக்கு 7 சனி முடிஞ்சது. சரிங்க சார். அதன் பிறகு 2வது சுற்று என்பது உங்களுக்கு 30 வயதுல மீண்டும் ஒரு முறை வந்திருக்கும். சரிங்க சார். இப்ப வந்திருக்கிறது 3வது சுற்று 7 சனி. 3வது சுற்றுனா கண்ட சனின்னு சொல்றாங்க. இல்ல, அப்படியெல்லாம் பயந்துக்க வேண்டியது இல்ல. சாஸ்திரத்துல 3வது சுற்று சில தொந்தரவுகளை செய்யும் சொல்லிருக்கு. ஆனா மகர ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் 3வது சுற்று பெரிய தொந்தரவை செய்யாதுங்க. அது போக உங்களுக்கு நடப்பு திசை சனி திசை நடக்குது.
சார். சனி உங்கள் ரிஷபலக்னத்துக்கு யோகாதிபதி. சரிங்க சார். சரிங்க. அதனால சனி உங்களுக்கு ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு. மூணாவது சுற்று பெரிய அளவுக்கு உங்களை பாதிக்காது. ஒரு முறை திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில்ல போய் சரிங்க சார். ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சனி திசையினுடைய பலன்கள் நிச்சயமாக பாதிப்பு இருக்காதுங்க. சரிங்க. நன்றி, வணக்கம். ஐயா வந்து நேர்ல பார்த்து கன்சல்ட் பண்ணணும்னா நீங்க சென்னை வருவீங்களா சார்? சென்னை வரதில்லைங்க, இப்போதைக்கு இல்ல. ஆனா அப்படி ஐடியா இருக்கு. விரைவில் சென்னை அறிவிக்கப்படும். இப்போதைக்கு நீங்க வந்து நேரடியா பார்க்கலாம், கோயம்புத்தூர் வரலாம். இல்லாட்டி போன் கன்சல்டிங் வந்து நீங்க வாங்கிக்கலாம். சரிங்க சார். போன் கன்சல்டிங் வாங்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் நம்பர் அந்த ஸ்கிரீன்ல இப்போ வந்து 9442886076 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. சரிங்க சார். அதை நீங்க போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு போன் கன்சல்டிங் உண்டுங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க, நன்றிங்க. அன்பர்களே, இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கி கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி. ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சி. நீங்கள் உங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் இதை வைத்துக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 042222460076 என்ற எண்ணுக்கு நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் இதை கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் என் பேர் வீரராகவன் சார். நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். நல்லது சார். உங்க யாருக்காக பார்க்கணும்? எனக்காக தான் சார். சொல்லுங்க சார், உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்க. 9 மே 91 சார். 9 மே 91. 9ஆம் தேதி மே மாசம் 91. 91. பிறந்த நேரம் சொல்லுங்க. 28:25. பிறந்த ஊர் சொல்லுங்க. சென்னை. சென்னை. சார், உங்களுக்கு 27 வயது முடிஞ்சு 28வது வயது இப்ப நடக்குது. ஆமா. பூரட்டாதி நட்சத்திரம், கும்ப ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. ஆமா சார். உங்களுக்கு இப்ப என்ன சார் கேள்வி? இப்போ வந்து மேரேஜுக்கு வந்து பாத்துட்டு இருக்காங்க வீட்ல. சரிங்க. பட் ஆனா எங்க வீட்ல வந்து காலேஜ் போறதுக்கு வந்து எங்க வீட்ல ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா திருமண நேரத்துல வந்து நிறைய ப்ராப்ளமா இருக்கு. அதாவது உங்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய மனைவி ஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கிரன் போய் 8வது பாவத்துல மறைஞ்சிருக்காருங்க. செவ்வாய் கூட சேர்ந்திருக்காரு சுக்கிரன். செவ்வாய் கூட சுக்கிரன் சேர்ந்து 8ல மறைஞ்சதுனால அதே மாதிரி கேது கூட சேர்ந்து இருக்காரு. கேது, செவ்வாய், சுக்கிரன் 3 கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருக்கு. அப்ப வந்து உங்களுக்கு அது ஒரு கலத்திர தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். திருமண தடையை உங்களுக்கு அது ஏற்படுத்திட்டே இருக்கும். அதே மாதிரி மன வாழ்க்கைக்கு பிறகு கூட அது ஒரு எரரை கொடுக்கும் உங்களுக்கு. நீங்க போய் ஒரு முறை கேதுவை சாந்தி பண்ணக்கூடிய பரிகாரம் செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தடைகள் வராது. இப்ப நடக்கக்கூடிய திசை சனி திசை. சனி உங்களுக்கு மறைஞ்சுதான் இருக்காரு. நல்ல யோகத்தை செய்யக்கூடிய சனி தான். ஆனா கேது கூட சுக்கிரன் சேர்ந்தாலே திருமண வாழ்க்கையில அது வந்து ஒரு நெகட்டிவ் கொடுக்குது. நீங்க ஒரு முறை காளகஸ்தி உங்களுக்கு பக்கம் அங்க போய் உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கேது சாந்தி பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்க லைஃப் லாங்க ஒரு வைடூரியம் வந்து இடதுகையில எப்பவுமே போட்டுக்கோங்க சார். இடதுகை மோதிர விரல்ல வைடூரிய கல் போட்டுக்கோங்க, கேதுவுடைய ரத்தினம். ஆமா, இது போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில வந்து சுக்கிரன் பலமாயிருவாரு. சுக்கிரன் தான் உங்களுக்கு மனைவிக்குரிய கிரகம், கலத்திர காரகன். அவர் வந்து கேது கூட இருக்கிறது உங்களுக்கு ஒரு மைனஸ் தான். இதை பிளஸ்ஸா மாத்திக்கிட்டீங்கன்னா போதும். நன்றி. அதாவது சுக்கிரன் கேது இணைவே திருமண வாழ்க்கையில் தடை, திருமண வாழ்க்கைக்கு பிறகு பிரச்சனை. சுக்கிரன் கேது, செவ்வாய் கேது உங்களுக்கு வந்து சுக்கிரன் கேதுவோட இருக்கிறது மன வாழ்க்கையை தடையப்படுத்த கடைசி நேரத்தில் கூட நின்று போகுங்க. அதனால இதை சரி பண்ணிக்கங்க. காளகஸ்தி போயிட்டு வாங்க, நிச்சயம் திருமணம் நடக்கும். நன்றி, வணக்கம் நேயர்களே. இது ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் சரவண பீடம் வழங்கி கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ள உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் இதை வைத்துக் கொண்டு ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த 042222460076 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ளலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஜோதிடம் என்பது மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு அங்கம் என்று சொன்னேன். அந்த ஜோதிடத்தில் லக்னம் என்பது, லக்னாதிபதி என்பது மிக முக்கியமான ஒரு அங்கங்கள். லக்னம் தான் ஒருவருடைய வாழ்க்கையின் விதியை தீர்மானிக்கிறது. லக்ன பாவம் ஒருவருக்கு மிகப்பெரிய முக்கியமான அந்த ஜோதிடத்தில் பங்கு வகிக்கிறது. அந்த லக்னத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் அந்த ஜாதகருக்கு
வாழ்நாள் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக அந்த ஜாதகத்திற்கு அவர்தான் ஒரு கதாநாயகனாக நின்று செயல்படுகிறார். அப்போ லக்னம் லக்னாதிபதி இது சிறப்பாக அமைய வேண்டும். அப்போதுதான் இந்த வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இந்த பிறவி மிக சிறப்பாக இருக்கும். இந்த லக்னாதிபதி பலம் இழந்து இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றிகள், தடைகள் இதெல்லாம் ஏற்படுகிறது. அவர்கள் அந்த அங்கீகாரத்துக்காக வாழ்நாள் பூரா போராடுகிறார்கள். அவர்களுக்கு அந்த அவர்களுடைய இந்த பிறவியினுடைய வெற்றிகளை லக்னாதிபதி சிறப்பாக செய்ய முடியாமல் போகிறார். இப்போ உதாரணம் மேச லக்னம் என்று வைத்துக் கொள்ளலாம். மேச லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும். ஹலோ, வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா. சார், உங்களுக்கு டேட்டா உங்களுக்காக தெரிஞ்சுக்கணுமா, யாருக்காக தெரிஞ்சுக்கணும்? உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்க சார். 29/8 சார், கொஞ்சம் சத்தமா பேசுங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு. 1972. நேரம் சொல்லுங்க ஐயா. 3:33 AM. நீங்க பிறந்தது சென்னையிலே பிறந்தீங்களா? வேலூர். அஸ்வினி நட்சத்திரம், மேசராசி, கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. 46 வயது முடிஞ்சு 47வது வயது உங்களுக்கு நடந்துட்டு இருக்குங்க. உங்க கேள்வி என்னங்கய்யா? ஆமாங்க. இப்ப ராகு உங்களுக்கு 7வது வீட்டுல இருக்காரு, சனியோட வீட்டுல மகர ராசியில போய் ராகு இருந்து திசை நடத்துறாரு. பொதுவாகவே மகர ராகு யோக ராகு என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. அப்ப ராகு திசை உங்களுக்கு ஒரு நின்ற இடம், நல்ல இடம். ஆனால் கடக லக்னத்திற்கு ராகு பெரும்பாலும் பெரிய நன்மைகளை செய்வதில்லை. ஏன்னா லக்னாதிபதி சந்திரனுக்கு ராகு பகையுள்ள கிரகம். அப்ப ராகுவை நீங்க சாந்தி பண்ணிக்கிறப்ப நல்ல பலன்களை இந்த திசையில் அடையலாம். அதே மாதிரி கோச்சாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி தான். மேசராசிக்கு ராகு 3ஆம் வீட்டுல மறைகிறாரு. அதே மாதிரி கேது போய் 9ஆம் வீட்டுல இருக்காரு. கேது 9ஆம் வீட்டுல இருக்கிறப்ப நல்ல ஆன்மீக பயணங்கள், தேவாலய வழிபாடுகள், நல்ல சிந்தனைகளை கொடுப்பாரு. அதே போல ராகு மறைஞ்சிருக்கிறது கோச்சாரத்துல நல்ல பலன்களை செய்யும். அப்ப உங்களுக்கு கோச்சாரம் நல்லா இருக்கு, திசையில ராகு புத்தி இப்ப நடந்துட்டு இருக்கு, ராகு திசையில் ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு குரு புத்தி ஒரு சிறப்பான பலன்களை கொடுத்துட்டு போகும். தனது புத்தி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். சரிங்களா? உங்க லக்னத்துல கேது இருக்காரு. அதே மாதிரி லக்னத்துல விரையாதிபதி புதன் இருக்காரு. அதனால நீங்க இந்த புதன் விரயத்தில் நிற்கிறனால பொதுவாக உங்களுக்கு விரையாதிபதி லக்னத்தில் இருந்தாலே நிறைய விரயங்கள் வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கும். இந்த புதனை நீங்க ஒரு முறை சாந்தி பண்ணிக்கிறது நல்லது. அதற்குண்டான வழிபாடு திருவெண்காடு போயிட்டு வாங்க. ஆனா ராகு திசைக்கு நீங்க நல்ல காளி வழிபாடு செய்யுங்க, மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம். மகர ராகு நிச்சயமாக நன்மை செய்வார். நன்றி அன்பர்களே. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கி கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி. ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் இதை வைத்துக்கொண்டு அந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு 04222246 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் தெரிந்து கொள்ளலாம். இது சரவண பீடம் கோவை ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கி கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி. லக்னம் லக்னாதிபதி இது ஜாதகத்தின் மிக முக்கியமான அங்கம் என்று சொன்னேன். இப்ப மேச லக்னத்திற்கு செவ்வாய் லக்னாதிபதி. அந்த செவ்வாய் அந்த ஜாதகத்தில் ஆட்சி பலத்தில் இருக்கும்போது, அதே போல திரிகோண ஸ்தானங்கள் 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்கள் இருக்கும் போதும் அந்த ஜாதகருக்கு இந்த பிறவியில் நல்ல பலன்களை செய்கிறார். அதே செவ்வாய் 3, 6, 8, 12 மறைந்தோ அல்லது பாவிகளுடன் 3, 6, 8, 12 என்ற அந்த அதிபதிகளுடன் சேர்ந்தோ அல்லது நீசமாகவோ, செவ்வாய் கடகத்தில் நீசம். அப்ப செவ்வாய் நீசமாக இருக்கும் பட்சத்திலோ அந்த ஜாதகருக்கு இந்த செவ்வாயுடைய பலன்கள் இந்த பிறவியில் லக்னாதிபதியுடைய பலம், அதாவது அவருக்கு இந்த பிறவியில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதில்லை. எனவே அந்த செவ்வாயை அவர் பலப்படுத்திக் கொள்ளும் போது, செவ்வாய்க்குண்டான வழிபாடுகளை சிறப்பாக செய்யும் போது, ஜோதிடம் என்பது ஒரு சயின்ஸ் தான், அறிவியல் உண்மை. அப்ப செவ்வாயுடைய ஆற்றல் அவர் இந்த பிறவியில் அவரால் கிரகிக்க முடியாமல் இருக்காருன்னு அர்த்தம். செவ்வாயுடைய ஆற்றலை அவர்கள் பிரபஞ்ச ஆற்றல் அந்த 9 நவகிரக சக்திகள்ல செவ்வாயுடைய கதிர்வீச்சுகளை அவர் அடைய முடியாமல் இருக்கிறார் என்று அர்த்தம். அப்ப அந்த செவ்வாயுடைய கதிர்வீச்சுகளை அவர் அதிகமாக வாங்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு
செவ்வாயுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று வரும்போது அவர்களுக்கு இந்த பிறவியில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். செவ்வாய்க்கு கடவுள் முருகப்பெருமான். எனவே முருகனுடைய வழிபாடுகள் செய்யும் போது அவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்கும். அதே போல செவ்வாய் பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மகரத்தில் கும்பத்தில் இருந்தாலும் கும்பம் 11ஆம் இடம் மேசத்திற்கு பாதகஸ்தானம். சனி பாதகாதிபதி. அந்த அதிபதியுடன் தொடர்பு இருந்தால் கூட அந்த ஜாதகர்களுக்கு அந்த செவ்வாய் நன்மை செய்வதில்லை. எனவே அந்த ஜாதகர்களுக்கு செவ்வாயுடைய பலம் கூடும் பட்சத்தில் அடிப்படை யோகம் கூடும். அடிப்படை யோகமே ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அந்த ஜாதகத்திற்கு அடைய வைக்கும். இதே போல ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அந்த லக்னாதிபதி என்று சொல்பவர் மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகளை சொல்லக்கூடிய கிரகம். ரிஷப லக்னம் என்று வைத்துக் கொள்ளலாம். ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். இப்போ சுக்கிரன் அவர்களுக்கு ஆட்சியாக, அதாவது ரிஷபத்திலே ஆட்சியாக இருந்தாலோ அல்லது துலாத்தில் ஆட்சியாக இருந்தாலோ அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக சுக்கிரன் நன்மைகளை செய்கிறார். அதே சுக்கிரன் 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்கள், அதாவது லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்கிறார். அதே போல் ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன் லக்னத்திற்கு 3, 6, 8, 12 மறைந்தோ அல்லது இந்த பாவிகளுடன் 3, 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதிகளுடன் சேர்ந்தோ இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு சுக்கிரனுடைய அந்த முழு பலம் அவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது. எனவே அந்த ஜாதகர்களுக்கு இந்த பிறவியில் லக்னாதிபதியுடைய பலம் இல்லாமல் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ அந்த சுக்கிரனை அவர்கள் பலப்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த பிறவியில நல்ல ஒரு மாற்றங்களை, நல்ல ஒரு அங்கீகாரத்தை இந்த லக்னாதிபதி அவர்களுக்கு கொடுப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே போல் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்ப அந்தந்த லக்னாதிபதி இப்ப மிதுன லக்னத்திற்கு அதிபதி புதன். அப்ப புதன் அவர்களுக்கு கிடக்கூடாது. அந்த ஜாதகத்தில் நிறைய பேருக்கு லக்னம் என்றாலே என்ன என்று தெரியறதில்லை. ராசி தான் சொல்றாங்க, லக்னம் என்று கேட்டால் தெரியல அப்படிங்கிறாங்க. அதாவது ராசி எல்லாத்துக்கும் தெரியும். பொதுவான பலன்களை இப்ப கிரக பயிற்சிகள், கோச்சார பயிற்சிகள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா இப்ப நிறைய டிவிலையோ பத்திரிகைகளோ வருது அப்படின்னா ராசியின் அடிப்படையாக அது சொல்ல, கோச்சாரத்தின் அடிப்படை சந்திரனை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். அதே சமயத்தில் ஒருவர் ஜாதகத்தை நாம எடுத்து பலன்கள் சொல்லும்போது அந்த ஜாதகத்தை கணிச்சு முழுசா ஆராயும் போது லக்னத்தை அடிப்படையாக வைத்துதான் பலன்கள் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா லக்னமே முதல் வீடு. அந்த லக்னம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. கேட்டால் லக்னம்னா என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ ஒவ்வொருவரும் அவசியமாக லக்னத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த லக்ன பாவம் அந்த ஜாதகத்தில் எந்த பாவம், இந்த 12 ராசிகள் அதே தான் லக்னம். மேச லக்னம், ரிஷப லக்னம். இப்ப மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தால் புதன் லக்னாதிபதி. அதே போல கடக லக்னத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு சந்திரன் லக்னாதிபதி. அதே போல் சிம்ம லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் லக்னம், அதாவது லா என்று போட்டிருக்கும் ஜாதகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா லா என்று போட்டிருப்பார்கள், 2 கோடு போட்டிருக்கும். இதெல்லாம் லக்னத்தை குறிக்கும். சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரிய பகவான். சூரியன் அவர்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கணும், நீசம் அடையக்கூடாது, மறையக்கூடாது. இப்படி இருக்கும் போதுல அந்த சூரிய திசை வந்தாலும் அல்லது அடிப்படை யோகம், லக்னாதிபதி தான் அடிப்படை யோகம் என்று நான் சொல்றேன், அது மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கன்னிகா லக்னத்திற்கு அதிபதி யார் என்றால் புதன். புதன் மிதுனத்திற்கும் அதிபதி, கன்னிக்கும் அதிபதி. அதே போல் துலாம் லக்னத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான், ரிஷபத்திற்கு அதிபதி, துலாத்துக்கு அதிபதி. பிறகு விருச்சிக லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய். மேசத்திற்கும் செவ்வாய் லக்னாதிபதி, விருச்சிகத்திற்கும் செவ்வாய் லக்னாதிபதி. 2 பாவங்களுக்கு அதிபதி ஆகிறார். அதே போல் ஒருவர் தனுசு லக்னத்தில் பிறந்தார் என்றால் அவருக்கு குருதான் லக்னாதிபதி. இந்த பிறவியில் வாழ்நாள் வெற்றிகளை மிக சிறப்பாக செய்யக்கூடிய கிரகம் லக்னாதிபதி. எனவே அந்த லக்னாதிபதியுடைய பலம் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து மகர லக்னத்துக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். சனி பகவான் ஆட்சி உச்சம், கேந்திரம், திரிகோணம் இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நல்ல சிறப்புகள் கிடைக்கும். சனி மேசத்தில் நீசம், சனி மேசராசியில் இருக்கும்போது அந்த லக்னாதிபதி அங்கு நீசமாகிறார். அப்போது அவர்களுக்கு பலன்கள் சிறப்பாக இருப்பதில்லை. பிறகு கும்பலக்னத்திற்கும் அதிபதி சனீஸ்வர பகவான். அப்ப சனி பகவான் மேசம் நிற்கும் போது அந்த கும்பத்திற்கும் அங்கு நீசமாகிறார். அப்ப கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி 1, 5, 9 கேந்திரம், அதே மாதிரி 1, 5, 9 திரிகோணம், 4, 7, 10 கேந்திர ஸ்தானம் இதுல இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு நல்ல சிறப்புகள் கிடைக்கும். மீன லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு அந்த ஜாதகத்தில் ஆட்சி உச்சம், அதே போல் கேந்திரம், திரிகோணம்
இதெல்லாம் இருக்கும்போது நல்ல சிறப்புகள் கிடைக்குது. எவ்வளவு பலம் லக்னாதிபதி இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் இந்த ஜாதகருக்கு இந்த பிறவியில வெற்றிகள் கிடைக்கும். அதே போல அன்பர்களே, இந்த கோச்சார பலன்கள், இப்போ ராகுகேது பயிற்சி நடந்தது சமீபத்தில், அதே போல குரு பயிற்சி, சனி பயிற்சி, இதெல்லாம் அடிக்கடி அந்த பயிற்சிகள் வரும்போது நீங்கள் வந்து டிவி வாயிலாக, தொலைக்காட்சியில், அது மாதிரி பத்திரிகைகள் வாயிலாக தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த பலன்கள் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, இது ஐயா இது வந்து எங்களுக்கு வந்து குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் குரு பயிற்சி எங்களுக்கு சிறப்பாக இல்லை, நிறைய சிரமப்படுறோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிலர் வந்து இப்போ அஷ்டமச்சனி நடக்குது ஆனால் பலன்கள் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. கோச்சாரம் என்பது ஒரு பொதுவான ஒரு பலன்களே. அது வந்து ஒரு 50% அல்லது 40% பலன்களை செய்யும் என்றாலும் கூட கோச்சார பலன்கள் வந்து திசைநாதனை மீறி கோச்சாரம் ஒன்றும் செய்யாது என்பது ஜோதிட விதி. அப்போது திசைநாதன் அப்படி இப்போ என்ன திசை நடந்துட்டு இருக்கு ஒரு ஜாதகத்துல, அதை அவசியமா பார்க்கணும். நிறைய பேருக்கு இந்த டவுட், கோச்சாரம் வந்து நல்ல பலன் சொன்னாங்க, எங்களுக்கு பலன் இல்லை, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், ராகுகேது பயிற்சி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா இப்ப அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் அடிப்படை யோகம், நான் சொன்னது மாதிரி லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அடிப்படை யோகம் அது சிறப்பாக இருக்கணும். அது ஒரு வேலையை கண்டிப்பாக செய்து கொண்டே இருக்கும். அதே போல இந்த கோச்சார பலன்களை முழுமையாக அடையணும்னா நடப்பு திசா புத்தி சப்போர்ட் பண்ணணுங்க. அந்த ஜாதகருக்கு இப்ப நடக்கக்கூடிய திசை நல்ல திசையாக இருந்து, நல்ல யோக திசையாக இருந்து, அது லக்னத்திற்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் அந்த திசை இருந்து, அந்த திசை நடக்கும் பட்சத்தில் கோச்சாரம் நல்ல பலன் கொடுக்கும். திசைநாதனை மீறி கோச்சாரம் ஒன்றும் செய்யாது என்பது ஜோதிட விதி. அப்ப திசையை வச்சுதான் ஒரு பலன்களை ஒரு ஜாதகர் வாழ்நாளில் அனுபவிக்கிறார். கோச்சாரம் என்பது சின்ன ஒரு வேலையை செய்துட்டு போகும். அப்பப்போ ஒரு மாற்றத்தை, இப்ப 18 வருஷம் ஒரு திசை நடக்குது அப்படின்னா, ராகு திசை 18 வருஷம் என்றால் இந்த 18 வருடமும் ஒரே போல பலன்கள் அவர்களுக்கு இருப்பதில்லை. அந்த கோச்சாரம் வரும் காலத்தில் சில மாற்றங்கள் வந்து அவர்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் திசை நல்லா இருந்தால் தான் கோச்சாரத்தை முழுசாக அனுபவிக்க முடியும். திசை பலமாக இல்லை என்றால் கோச்சாரத்தை அவர்கள் அனுபவிக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். எனவே நீங்கள் ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நன்றாக ஆய்வு செய்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உள்ள பலன்களை தெரிந்து அதன்படி சில வழிமுறைகளை, பரிகாரங்களை செய்யும் போது உங்களுக்கு கோச்சார பலன்களை சிறப்பாக நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். அன்பர்களே, இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை வழங்கி கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி, ஜோதிடம் சார்ந்த ஜோதிட நிகழ்ச்சி. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமையவிருக்கிறது. இந்த அரை மணி நேரம் உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் இதை வைத்து உங்களுக்கு கேள்விக்கு பலன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0422224676. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி டு 7:30 வரை இந்த நேரலை நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. நீங்கள் இதை பயன்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களுக்கு, கேள்விக்கு தெளிவு, அதாவது பதில் தெரிந்து கொள்ளலாம். அதே போல நீங்கள் என்னிடம் ஜோதிடம் பார்க்க விரும்பினால், உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்ய விரும்பினால், நீங்கள் வந்து நேரடியாக வந்து கோவையில் என்னுடைய அலுவலகத்தில் என்னை சந்திக்கலாம். கோவையில் நம்பர் 1A பரமேஸ்வரன் ஸ்ட்ரீட், பாப்புநாயக்கன் பாளையம் என்ற இடத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. வேலன் அருள் ஜோதிட ஆலயம் என்ற பெயரில் என்னுடைய அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நேரடியாக வந்து பார்க்க விரும்பினால் முதல் நாள் போன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கொண்டு மறுநாள் வந்து உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து நேரடியாக பலன் தெரிந்து கொள்ளலாம். நேரடியாக வர முடியாத அன்பர்களுக்கு போன் மூலமாக, தொலைபேசி வாயிலாக கன்சல்டிங் உண்டு. உங்களுக்கு ஒரு நேரம், குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் நீங்கள் நேரடியாக எப்படி ஜாதகம் பார்க்குறீங்களோ அதே போல உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலன்களை ஆய்வு செய்து உங்களுக்கு பரிகாரங்கள், பலன்கள் எடுத்துரைக்கப்படும். பரிகாரங்கள் மிக எளிமையான பரிகாரங்கள், உங்களுக்கு செலவில்லாத பரிகாரங்கள், அதாவது முக்கியமான ஸ்தலங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய பரிகாரங்களாக இருக்கும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பரிகாரங்கள் மிகப்பெரிய நன்மைகளை செய்திருக்கின்றன. பரிகாரம் என்பது விதியை மதியால் மாற்றக்கூடிய ஒரு முறை. விதிப்படி ஒவ்வொருவரும் வாழ்வதென்றால் ஜோதிடம் தேவையில்லை. ஜோதிடத்தை நம் பெரியவர்கள், ஞானிகள், சித்தர்கள் நம்மளுக்கு தந்திருக்க மாட்டாங்க. அப்ப ஜோதிட கலை என்பது எதற்காக என்றால் அவரவர் விதியறிந்து அதை மதியால் சரி செய்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக ஜோதிடத்தை பயன்படுத்த வேண்டும். அதே போல நீங்க எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த நம்பர் 9442886076 9442886076
6076 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஜோதிடம் சார்ந்த ஆய்வு செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதற்காக உள்ள அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல லைவ்ல நீங்கள் கூப்பிட வேண்டிய நம்பர் மேலே இருக்கிற அந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர், லைவ்னு போட்டிருப்பாங்க, அந்த நம்பர்ல நீங்க கூப்பிட்டு உங்க சந்தேகங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ளலாம். அன்பர்களே, இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கி கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி. இந்த சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ஒவ்வொரு பதிவுகளையும் 2 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் இப்படி பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற உற்சாகம் ஒரு வெற்றி. இந்த பதிவுகளை பார்த்த அன்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்களுக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் உங்களுடைய உற்சாகமே எங்களை நல்ல ஒரு பதிவுகளாக கொடுப்பதற்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்தடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.